அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 15வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். சுத்தமதாய் நின்றால் இச்சை சுத்தியதாம், தொல் அதிட்டானமாய் நின்றால் சித்தமாய் ஞானம் சுத்தியதாகும், சிவத்துக்கு அங்கமதாய் நின்றார் மத்தமங் கிரியை சுத்தியதாகும், வகுத்த இம்மூன்றும் ஒழுங்கி சித்தமாய் சுத்தியிலாவிடின், மீண்டும் தேகமொன்று எடுக்கும் என்று உணர்வாய். அதாவது முதலடியாகிய சுத்தமதாய் நின்றால் இச்சை சுத்தியதாகும் என்பது ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த ஆன்மா 5 மலங்களாலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 மலங்களும் நிவர்த்தியாகி சுத்த ஆன்மாவாக நின்றால் இச்சை சுத்தியதாகும், அதாவது இச்சாசக்தி சுத்தியதாகும் என்றும், அடுத்த வரி தொல் அதிட்டானமாய் நின்றால் அந்த சுத்த ஆன்மாவே தான் என்று நின்றால் சித்தமாய் ஞானம் சுத்தியதாகும், அதாவது ஞான சக்தி சுத்தியதாகும், சிவத்துக்கு அங்கமதாய் நின்றால் மத்தமங் கிரியை சுத்தியதாகும். ஆக அந்த சுத்த ஆன்மாவே தான் என்று இருந்து சில காலம் அனுபவித்த பின்னே அந்த சுத்த ஆன்மாவே தானாகி தான் அந்த சிவத்துக்கு அங்கமாய் நின்றால் கிரியாசக்தியானது சுத்தியாகும். வகுத்த இம்மூன்றும் ஒழுங்கி சித்தமாய் சுத்தி இல்லாவிடின், அதாவது இந்த 3 வகையான முறைமையும் திடமாய் கடைபிடிக்காவிடின், மீண்டும் தேகம் ஒன்று எடுக்கும் என்று உணர்வாய் என்பதுதான் இதன் பொருள். ஆக இதன் கதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஆதியிலே இந்த ஆன்மாவானது ஆணவ மலத்தோடு சேர்ந்து மாகாந்த காரகத்தே இருந்தது. இறைவன் பெருங்கருணை கொண்டு இதற்கு மாய தேகம் வழங்கி இந்த பூமியிலே விடுத்தான். ஏன் விடுத்தான் என்றால், தன்னை பற்றி, அதாவது சிவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக முன்முயற்சியாக இந்த மாய தேகத்தை கொடுத்து அனுப்பினான். அப்பொழுது இந்த தனுகரண புவன போகத்தோடு இச்சை ஞானம் கிரியை ஆகிய 3 விதமான சக்திகளையும் சேர்த்து படைத்தான். அவ்வாறு தன்னுடன் இருந்த இந்த இச்சை ஞான கிரியாசக்திகள் அசுத்தம் அடைவதற்கு காரணம் என்ன, மீண்டும் ஏன் சுத்தி அடைய வேண்டும் என்றால், இறைவன் யாரென்று தெரியாது ஆணவத்திலே உடல் ஏதும் இல்லாத அந்த ஆன்மாவுக்கு உடலை கொடுத்த பின் அது சிவத்தின் மீது ஒரு இச்சை ஏற்பட்டு சிவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த இச்சாசக்தியானது இந்த உலகத்திலே பல்வேறு பொருள்கள் காண்டு அதன் மீது இச்சை கொண்டு அந்த இச்சாசக்தியானது அசுத்தமடைந்து விட்டது என்று கொள்ளலாம். ஆக அவ்வாறு அசுத்தமடைந்த இந்த இச்சாசக்தி எப்பொழுது சுத்தியாகும் என்று சொன்னால், இந்த போனபோகங்கள் விடுத்த இடத்தே. அதாவது இந்த போனம் என்பது ஒரு மாயை. இந்த மாயை விலகிய இடத்தில்தான் இந்த இச்சாசக்தி இந்த மாய விஷயங்களின் மீதான ஆசை அது முடிவுக்கு வரும். ஆகவேதான் இந்த ஆன்மா ஆணவம் கண்பம் மாயை என்கின்ற இந்த உலகத்தோடு தொடர்பு இருக்கிற வரை இந்த இச்சாசக்தி அசுத்த நிலையில் இருக்கும். இந்த தனுகரண போனபோகம் இந்த உலகத்திலிருந்து விடுபடுவது, அதாவது 5 மலங்களிலிருந்து விடுபடும் பொழுது இந்த இச்சாசக்தி சுத்தியாகிறது என்று இங்கு கூற முயற்சிக்கின்றார். அதே போன்று இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட ஞான சக்தி இந்த உலக விஷயங்களிலே திரும்ப இந்த உலக விஷயங்களில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோணத்தில் இது வளர்ந்து நிற்கிறது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து இந்த ஆன்மா விடுபட்டு உலகத்தின் மீதான இச்சை தடைபட்டு இறைவன் மீதான இச்சை ஏற்பட்ட காலத்தில் அந்த சுத்தான்மாவே தான் என்று
அந்த இறைவனை பற்றி பூரணமாக ஞானம் அடைகிறது. அப்பொழுது இந்த ஞான சக்தி சுத்தி அடைகிறது என்று கூறுகிறார். இதற்கு அடுத்தது கிரியாசக்தி எப்படி சுத்தி அடைகிறது என்றால், இந்த கிரியை என்பது செயல். இந்த உலகத்திலே பல்வேறு செயல்களை செய்ய வேண்டும் அல்லது செய்து அதனால் வினையை ஏற்படுத்தி கொள்கிறது. இதனால் கிரியாசக்தி அசுத்த நிலையில் இப்பொழுது இருக்கிறது. ஆக இந்த ஆன்மா இறைவன் மீது இச்சையும் இறைவனை பற்றி தானே அந்த சுத்தான்மா என்று இறைவனை பற்றி அறிவும் ஏற்பட்ட பின்பு செயலானது தன்னுடைய செயல் எதுவும் இல்லை, எல்லாம் சிவத்தினுடைய செயல் என்கின்ற பொழுது அந்த செயல்னால் வருகின்ற நான் செய்கிறேன் என்ற எண்ணமும் போய் கிரியாசக்தி சுத்தி அடைகிறது. அதாவது தன் செயல் எதுவும் இல்லை என்கின்ற, எல்லாம் சிவன் செயல் என்கின்ற அந்த அனுபவ நிலையிலே இந்த கிரியாசக்தி சுத்தி அடைகிறது. இங்கே சிவத்துக்கு அங்கம் என்கின்ற வார்த்தை இந்த கிரியா சுத்திக்கு ஏன் வருகிறது என்றால், நாம் அந்த சுத்த ஆன்மாவே நான் என்று சிவத்தை பூரணமாக அறிந்த பின்பும் சில செயல்கள் நம்முடைய பிரார்த்தம் முடிகின்ற காலம் வரை சில செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த செயல்களும் நடக்கின்ற செயல்கள் எல்லாம் சிவனுடையது, நான் வெறும் கருவிதான். அந்த செயலினுடைய பொறுப்பு இறைவனுடையது, நான் வெறும் கருவிதான். ஆக அந்த செயலினுடைய ஒரு அங்கம்தான் நானே தவிர அந்த செயலுக்கான மூலப்பொருள் நான் அல்ல என்கின்ற அந்த வகையிலே அந்த செயலாகிய கிரியை சுத்தி அடைகிறது. ஆக சிவத்தின் மீதான இச்சையினால் இச்சாசக்தியும் அந்த சுத்தான்மாவே நான் என்று சிவத்தை பற்றி அறிகின்ற போது ஞான சக்தியும் தன் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் சிவனுடைய செயல், அந்த சிவத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற காலத்தில் இந்த செயல்கள் நடப்பதனால் எல்லாம் சிவத்தினுடைய செயல் என்பதனால் கிரியாசக்தியும் சுத்தி அடைகிறது என்பதுதான் இந்த பாடல் வலியுறுத்துகிறது. இது மாதிரியான அனுபவம் கிடைத்திடத்தே மறுபிறவி என்பது இல்லை, அதாவது இன்னொரு தேகம் இல்லை என்பதை தான் இந்த பாடல் சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறது. நான் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, 53ஆம் பாடலிலிருந்து 63 வரை சகச நிஷ்டையை பற்றி விளக்கி கூறுகின்றார். அதுதான் மிகவும் முக்கியமானது. அதாவது சுத்தம் என்பது 5 பிரிவாக இருக்கிறது என்று சொல்வார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல். ஆகிய நிஷ்டை கூடுவது என்பதுதான் மிகவும் முக்கியமானது. ஆக இதை பற்றிய விளக்கம் 53 முதல் 63 வரை இருக்கிறது. ஆகவே அதுவரை பொறுமையாக எல்லா பாடல்களையும் உற்று கவனித்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.